5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலில் இருக்கிறோம். பல்வேறு நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல், அது மட்டும் இல்லாமல் போல் ஆஃப் போல் நம்பர்ஸையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். திருப்பாக்கி நம்ம நிறைய நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓவராலா ஒரு பார்வை மற்ற மாநிலங்கள், மேற்கு வங்கம், அசாம், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு ஒட்டுமொத்த பார்வையாகவும் நிறைவு செய்யலாம். கேரளாவில் நம்ம எதிர்பார்த்தது தான். இங்கே நீண்ட காலமாக இடதுசாரி தலைமையிலான கூட்டணி கட்சி இருந்துட்டு, அங்கே எப்போவுமே கூட்டணி கட்சிகள் தான் இருந்திருக்கோம். கடந்த காலங்களில் அப்படி தான். இந்த ஆண்டு இந்த தேர்தலில் இடதுசாரிகள் வென்றால் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, அப்படி தான் கடந்த காலத்தில் இருந்து. அதே தான் இப்போ வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் அசாமில் எதிர்பார்த்தபடி ஹேமந்த் பிஸ்வாஸுக்கு ஏற்கனவே இருந்த அவருக்கு சாதகமான அம்சங்கள், சூழல்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவு, எல்லா காரணங்கள் இருக்குது. மேற்கு வங்கத்தில் தான் டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சவால்கள் நிறைய, பாஜக கொடுத்த சவாலே பெறுது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் பார்த்தா சில 4 கணிப்புகளில் 3 கணிப்புகள் திரிணாமுலுக்கு அதிகமான இடங்களை காட்டுது. ஆனால் திரிணாமுல் 150, 160 லெவலில் இருந்ததுன்னா 100, 110, 100 அந்த லெவலில் பிஜேபி அணி என்டிஏ காட்டுது. அப்போ அவங்க கடும் போட்டியை கொடுக்கறாங்க அப்படின்னு. தொடர்ந்து 4வது முறை, 3 முறை வென்று ஆட்சி அமைச்ச மம்தா தொடர்ந்து அடுத்து 4வது முறை வென்று ஆட்சி அமைப்பார் சாத்தியக்கூறுகள் இந்த கணிப்பை பார்த்தா தெரியுது. ஆனா இடதுசாரிகள் காங்கிரஸ் வந்து சுத்தமா இல்ல, பிக்சர்லேயே இல்லாத மாதிரி. கடந்த முறை எப்படி 0 வாங்கினாங்களோ அதே கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் காட்டுறாங்க. இத்தனைக்கும் வெஸ்ட் பெங்கால் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி கொடிகட்டி பிறந்த மாநிலம், இப்போ அது பர்ஃபார்மன்ஸாக 0வா இருக்கு. ஆகையினால இதுக்கு பிறகு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். சரி, ஓகே. புதுவையை பற்றி நமக்கு இந்த தகவல் இதுவரையில் வரும். ஓகே, தமிழ்நாட்டினுடைய ஓவரால் பிக்சராக நீங்கள் பார்க்குறது இப்போ நான் வந்திருக்க நம்பர்ஸ் ஓகே அப்படின்னு. இப்போ இருக்கிற கணிப்புகளும் கருத்து கணிப்புகளும் ஒத்து போகுது. எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி எடுத்தாங்களோ அதே நிறுவனங்களுடைய எக்ஸிட் போலும் அப்படியே இருக்கு. அதனால் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதிமுக 2ஆம் இடத்துல வருது. இதுல தாவேக்காக தான் ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு. 3 இடம் 2 இடம் சொன்னவங்களும் உண்டு, 15, 20, 40 சொன்ன வரங்களும் உண்டு. அது ஏதாவது ஒரு புதிரா இருக்கு, அது தெரியல. மற்றபடி நம்ம கிட்டத்தட்ட எதிர்பார்த்த சூழல் தான் அமையுது. சரி, ஓகே, நன்றி. தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்ம கேரளாவினுடைய ஓட் வைப் எக்ஸிட் போலும் வந்திருக்கு. அந்த நம்பர்ஸையும் நம்ம பார்த்துடலாம். எல்டிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் அங்கே 58 68 இடங்கள் வரைக்கும் எல்டிஎஃப்க்கு கொடுக்குறாங்க. யூடிஎஃப்க்கு கூடுதல் இடங்கள் 70 80 இடங்கள் வரைக்கும் கொடுக்கப்படுது ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல்ல. என்டிஏவுக்கு 4 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கின்றன. யூடிஎஃப்க்கு 70 80 இடங்கள், கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் டைம் வந்த அந்த நம்பர்ஸ் தான் அப்படியே சிமிலரா இருந்திருக்கு. நம்ம பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போதும் யூடிஎஃப்க்கு 42 42.6%, எல்டிஎஃப்க்கு 39.5%, என்டிஏவுக்கு 14.3%, அதர்ஸ் வந்து 3.6% அப்படிங்கிற ஒரு நம்பராகவும் இருக்கு. இதுவே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட நம்பர்ஸ் இருக்கு. நம்ம அசாமினுடைய ஓட் வைப் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். அங்க பாஜக கூட்டணிக்கு தான் அதிக நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 90 100 இடங்கள் வரைக்கும் பெற்று மீண்டும் அங்கு பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒன்றை ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கின்றன. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 23 33 இடங்களும், ஏஐயுடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு 46.1%, காங்கிரசுக்கு 41.2%, கிட்டத்தட்ட ஒரு 5.1% தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அளவில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த சதவீதத்தையும் பார்க்கிறோம். ஏஐயுடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 2.8%, இதர கட்சிகள் 9.8% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரியன், ஒரு ஓவரால் பிக்சரா அப்சர்வேஷன் சொல்லிடுங்க. இல்லை, அசாமை பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஒரு டஃப் ஃபைட் இருந்தது உண்மை. அந்த கொகைக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அவங்க வந்து ஒரு அஜ்மல் கான் ஒரு தலைவர், முஸ்லீம் தலைவர், அந்த கட்சியோடு அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அவங்க. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் வந்து பாஜக அரசு வந்து தேயிலை தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு 5000 பணம் போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். நம்ம ரெண்டாவது வந்து அங்கே சீரியஸாக வந்து எஸ்ஐஆர் அங்கே நடக்கவே இல்லைன்றது அசாமில் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடந்திருக்கிற இந்த விஷயம் 5% ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்குது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும். 5% ஓட்டு டிஃபரன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 3 மடங்கு அவங்களை அதிகமாக கொண்டு போகிறது ஆக்சுவலாக பாஜகவை. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த கன்வெர்டபிலிட்டி வந்து கரெக்டாக நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. அசாம்லேருந்து வந்த செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிஜேபி எட்ஜ் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது இந்த 90 100ன்றது கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ
எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் யூடிஎஃப் அப்படிங்கிறதுக்கான அந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் யூடிஎஃப்க்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது. களத்தில் எது எதிரொலித்தது? இரண்டாவது முறையாகவும் அங்கே எல்டிஎஃப் வந்த பிறகு இந்த முறை அங்கே என்ன ஃபேக்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை அங்கே உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது 10 வருஷம் இன்குபன்சி இருக்கு. அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த தங்க கடத்தல், அப்புறம் சபரிமலையில் அந்த கோவில் அந்த இது காணா போன விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவர் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர். பினாரி கவர்மெண்ட்டுக்கு அவர் நல்ல பல விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட பல கெட்ட விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நல்ல பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வேறு பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் கொடுக்கும்படியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து எல்டிஎஃப்க்கு 10 வருஷம் ஆனதுனால ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் காங்கிரஸ் தான் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வெற்றி அங்கே அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அங்கே காங்கிரஸில் இப்போவே சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு போட்டி நடந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிடுது. இது எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான் கேரளாவில். சரி, ஓகே. நம்ம போலா போல்ஸனுடைய ஒரு ஃபைனல் ப்ரொஜெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நிறைவு செஞ்சிடலாம். 137 150 இடங்கள் வரைக்கும் திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 79 95 இடங்கள் வரைக்கும், தாவேகாவுக்கு 13 19 இடங்கள் வரையும், நாம் தமிழர் கட்சிக்கு 4 இடங்கள் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக போலா போல்ஸ் சொல்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பல்வேறு நிறுவனங்களினுடைய முடிவுகளையும் போலா போல்ஸாகவும் எக்ஸிட் போலாகவும் பார்த்திருக்கிறோம். இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.